ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி கர்த்தர் பரிதாபம் கொண்டார். மோசே சீனாய் மலைக்கு சென்று தேவனிடத்திலிருந்து கட்டளைகளையும் பிரமாணங்களையும் பெற்று திரும்பி வர கால தாமதமான போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வர்களை உண்டு பண்ண வேண்டும் என்று ஆரோனிடம் அவங்க கேட்டபோது, ஆரோன் ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து ஒரு பலிபீடத்தை கட்டி பலிகளை செலுத்தினான். ஜனங்கள் எல்லாரும் புசித்து குடித்து விளையாடினார்கள். ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தபோது தேவன் அவர்கள் மேலே கோபம் கொண்டு, இந்த ஜனங்களை அழித்து விடும்படி என்னை விட்டுவிடு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று மோசேயிடம் சொன்னார். மோசே கர்த்தரை நோக்கி, உம்முடைய மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள உம்முடைய கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து நீங்க புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன? நீங்கள் இந்த ஜனங்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யவும் அவர்களை அழிப்பதற்காகவே எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வந்ததாக எகிப்து தேசத்து மக்கள் சொல்வார்களே, உம்முடைய ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்றும் உம்முடைய தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், அவர்களுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி உங்கள் சந்ததிக்கு கானான் தேசம் முழுவதையும் என்றென்றைக்கும் சுதந்திரமாக கொடுப்பேன் என்று உம்முடைய பெயரை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தையே அவன் திரும்பவும் சொல்லி கெஞ்சி பிரார்த்தித்த போது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார். அவர்கள் பாவம் செய்ததுனால தேவன் அவர்களை அழித்து போட அவருக்கு உரிமை இருந்தது. ஆனாலும் மோசே தம்முடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்ததுனால கர்த்தர் அந்த ஜனங்களை அழிக்காதபடி பாதுகாத்தார். இன்றைக்கும் கூட நம்முடைய தேசத்திலே நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது தேவன் நம்மை அழித்து போட அவருக்கு அநேக காரணங்கள் உண்டு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆனாலும் மோசே ஜெபித்தது போல ஜெபிக்கிற ஆட்களை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். மோசே திறப்பிலே நின்று ஜெபித்தது போல நாமும் நம்முடைய ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு செய்ய நினைக்கிற தீங்கை செய்யாதபடி நம்மேலே கர்த்தர் பரிதாபம் கொண்டு நம்மை பாதுகாப்பார். திறப்பிலே நின்று ஜெபிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோமா? ஆத்தும பாரம் உண்டா? யோசித்து பார்ப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மோசே இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபித்து தேவனுடைய கோபத்தை திருப்பினது போல நாங்களும் எங்களுடைய தேசத்தின் பாவத்தை தேவன் மன்னிக்கும்படி திறப்பிலே நின்று மன்றாடி ஜெபித்து தேவனுடைய கோபத்தை திருப்பும்படியாகவும் எங்கள் இந்திய தேசம் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்க கிருபை தரும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.